பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு இருக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லவும், நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய வசனத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிசயமாய் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 127 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிரியமானவர்களே, உலகில் ஆயிரக்கணக்கான ஜாதிகளும் மதங்களும் உள்ளன. ஆனால் இதில் உள்ளவர்கள், இருந்தவர்கள், போனவர்கள் எல்லாமே நம்முடைய கர்த்தருடைய படைப்புகள் தான். அவர் ஆதாமை படைக்கவில்லை என்றால் இன்றைக்கு மனித குலமே கிடையாது. ஆகவேதான் பூமியும் அதன் நிறைவும் உலகும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்கிறது. திருமணமாகி ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாலும் அவர்களுக்கு கற்பத்தை உண்டாக்கினவரும் அதை ஆண் பிள்ளையாகவோ பெண் பிள்ளையாகவோ உருவாக்கினவரும் கர்த்தர்தான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவேதான் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்றும் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்றும் வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் பிறக்கிற எவனும் பிறப்பதற்கு முன்பே பெயரிடப்பட்டிருக்கிறான் என்றும் கர்த்தரை குறித்து வேதம் அவரை முன்னிலைப்படுத்துகிறது. இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும் வண்ணம் நேற்றைய தினம் சபை நாராயணனின் போது நடந்த ஒரு குழந்தை பிரதிஷ்டையில் நடந்த ஒரு காரியத்தை சாட்சியாக சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, சபையிலே திருமணமாக ஆக வரிசையாக ஒவ்வொருவருக்கும் பிள்ளைகள் பிறக்கிறது எப்பொழுதும் ஒரு வழக்கமான ஒரு காரியம். இந்த பிள்ளைகளுக்கு பிரதிஷ்டை செய்ய பெற்றோர்கள் வரும்போது என்ன செய்வாங்கன்னா, சபையில் ஒரு பேப்பரில், அதாவது அவங்க பேர், அதாவது ஆண் பிள்ளையாக இருந்தால் பெண் பிள்ளையாக இருந்தால் என்ன பேர் வைக்கணுன்றதை எழுதி கொண்டாந்து டேபிள் மேலே வச்சுட்டு குழந்தைய என் கையில் கொடுப்பாங்க. நான் கவனமாய் அந்த பெயரை பார்த்துட்டு அந்த குழந்தையை பெயர் சொல்லி அந்த நாளில் பிரதிஷ்டை பண்ணுவது சபையிலே எங்களுக்கு வழக்கமான ஒரு காரியம். நேற்று தினத்தில், அதாவது சனிக்கிழமை, ஒரு சகோதரி எங்கள் சபையில் இருக்கிற பிள்ளை அஸ்வினி என்ற ஒரு மகள் ஃபோன் பண்ணி, அங்கிள் எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது, அந்த குழந்தைய பிரதிஷ்டை பண்ணணும், நாளைக்கு டைம் இருக்குமா, ஃபர்ஸ்ட் வீக் ஆச்சு அப்படின்னா சொன்ன பண்ணுவாம்மா, பரவாயில்ல, 3 months ஆயிடுச்சுன்னு சொல்கிற, பிரதிஷ்டை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே, இப்படி குனிச்ச உடனே ஆண்டவரனுடைய இருதயத்தில் ஏர்னஸ்ட் எபினேசர் அப்படின்னாரு. நான் ஒரு நிமிஷம் யோசித்தேன்,
எனக்கு முதல்ல ரொம்ப நாள் ஆகிட்டதுனால 3 மாதம் ஆகிட்டதுனால அதுக்கப்புறம் நிறைய பிள்ளைகள் பிறந்ததுனால ஆனா பெண்ணான்னு சரியா தெரியல. ஆண்டவர் சொல்லிட்டாரு ஏர்னஸ்ட் எபினேசன்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம அந்த பேரை வச்சிருவோம். ஆனால் ஒன்று, பிள்ளைகள் அவங்க ஆசைப்பட்டு முதல் குழந்தையாக இருக்கிறதுனால அவங்க ஒரு பேரை செலக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னா நான் வந்து இந்த பேரை அதில் ஓட்ட வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க வேண்டியிருக்கோம். ஆண்டவரே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பேற்றில் போய் நான் ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் நாளில் நின்று விட்டேன். பிள்ளைகள் குழந்தையோட மேலே பலிப்பிடத்துக்கு வந்தார்கள். அந்த உடனே நான் சொன்னேன், அவங்க எல்லாரும் முன்னாலே நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு நேத்தாண்டவர் இந்த பிள்ளைக்கு யோனஸ் எபினேசர்னு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் வந்திருக்கிற பெற்றோர்கள் ஒருவேளை ஆசையாக ஏதாவது பேர் வந்திருந்தாங்கன்னா அந்த பேரோட கூட கர்த்தர் சொன்ன இந்த பேரையும் இணைச்சி வைக்கலாம். அதனால் உங்கள் முன்னாலேயே அவங்கள நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாய் தகப்பனை பார்த்து நீங்கள் ஏதாவது பேர் செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்களா சொன்னீங்கன்னா அந்த பேரை வச்சு அதுக்கு கூடவே யோனஸ்ன்ற பேரை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு உடனே அவங்க சொன்னாங்க. 2 பேரும் சொன்னாங்க, இல்லை இல்லை நாங்கள் டிசைட் பண்ணி ஜெபம் பண்ணிட்டோம், அங்கிள் என்ன பேர் வைக்கிற அவரை ஜெபம் பண்ணி அந்த பேர் தான் நம்முடைய பிள்ளைக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த யோசனையோட தான் வந்த அங்கிள். நாங்கள் எந்த பேரும் செலக்ட் பண்ணுவோம் இல்லை, நேராக பிள்ளையை தூக்கிட்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற அதே பேரையை என் மகனுக்கு வச்சு நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அந்த தினத்தில் தேவனுடைய கிருபையினாலே அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இன்றைக்கு நம்ம வாசனம் பாருங்க. இந்த வசனத்தின்படி எல்லாவற்றுக்கும் அவரே ஆதிகாரணராய் இருக்கிறார் பிள்ளைகள் விஷயத்துல அப்படின்றதை உறுதிப்படுத்தும்படியாக அந்த குழந்தைக்கு கர்த்தர் சொன்ன அதே பெயரை வைத்து பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் தாமே கிருபை செய்தார். சபையார் எல்லாரும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். நாம் செபிப்போம். பெரியமார்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. நாங்கள் எப்பொழுதும் களி கூறும்படியாக எங்கள் வாழ்க்கையிலே அப்பா நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் காரியங்களை அதிசயமாய் செய்கிற தேவனா இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உண்மையே சார்ந்து வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் நீர் அல்லவா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.